Hello guys, welcome to GK with MK. இந்த வீடியோவில் கோடிங் அண்ட் டிகோடிங் குறியிடுதல் மறு குறியிடுதலுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். 6 to 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒரு டைப்லையும் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சங்கத மொழியில் ஃபாதர் என்பது இவ்வாறு எழுதியிருந்தால், கப்பல் என்பது இவ்வாறு எழுதியிருந்தால், அந்த மொழியில் ரிமைன் எப்படி எழுதியிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இங்கே கிளியராகவே தெரியுது, ஃபாதரை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா இந்த வேர்ட் வரும். சிமிலர்லி கப்பலை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா இந்த வேர்டு வரும், COUPLE. ஸோ ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனுங்கிற வேர்டை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுவோம். ஸோ இதை ரிவர்ஸில் எழுதுனா NIAMER. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஷின், ஹெல்த் என்பது இவ்வாறு எழுதியிருந்தால் அந்த குறியீட்டு மொழியில் நார்த் எப்படி எழுதியிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை டீகோட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹெல்த்துங்கிற வேர்டை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்க லெட்டர்ஸ்க்கு ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் ஒன் ஸ்டெப் பேக்வர்ட்ஸ் போய் எழுதுவோம். ஸோ ஹெச்லேருந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனால் இருக்க லெட்டர் G. அதே மாதிரி Tக்கு ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனால் S. அண்ட் Lக்கு ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனால் இருக்க லெட்டர் K. அண்ட் Aக்கு Z, Eக்கு D, Hக்கு G. ஸோ நம்ம எக்ஸாம்பிளை டீகோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நார்த்துங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிடுவோம். சிமிலர்லி ஈச் லெட்டரையும் ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போய் ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் இருக்க லெட்டரை எழுதும். ஸோ ஹெச்லேருந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனால் இருக்க லெட்டர் G. அண்ட் Tலேருந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனால் இருக்க லெட்டர் S. Rலேருந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போனால் இருக்க லெட்டர் Q. அண்ட் Oலேருந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் N. Nலேருந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் M. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஒரு சங்கத மொழியில் பேரண்ட் என்பது இவ்வாறு எழுதியிருந்தால், சில்ட்ரனை இப்படி எழுதியிருந்தால் அந்த குறியீட்டில் ரீபிரிண்ட் எவ்வாறு எழுதப்படும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஸோ இங்கே ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல இருந்து சப்ஸ்டியூட் வேர்டை எடுத்து போடும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆருக்கு பதிலாக எஃப்ங்கிற வேர்டை எழுதியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஆருக்கு பதிலாக எஃப் எழுதிருக்காங்க. அண்ட் ஈக்கு பதிலாக ஜிங்கிற வேர்டை எழுதியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஈக்கு பதிலாக ஜி அண்ட் பிக்கு பதிலாக டி எழுதிருக்கு, பி. ஸோ பி இஸ் பி ஹியர் அண்ட் R again F, ஐக்கு பதிலா X and Nக்கு பதிலா J and Tக்கு பதிலா K. So the answer is option A. Fourth question, E equal to 5, pen equal to 35 எனில் பேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆல்ஃபபெட்ஸை பார்த்தீங்கன்னா ஈவோட பொசிஷன் 5. ஸோ E equal to 5. Similarly, பென் ஈக்குவல் டு எப்படி 35 வந்துச்சுன்னா பியோட பொசிஷன் 16 அண்ட் என்னோட பொசிஷன் 14. ஸோ 16 பிளஸ் ஈக்கு 5 பிளஸ் என்னோட பொசிஷன் 14, இதை ஆட் பண்ணால் 35 வருது. ஸோ பேஜை கண்டுபிடிக்க ஈச் லெட்டரோட ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷனை ஆட் பண்ணால் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பியோட பொசிஷன் 16, ஏவோட பொசிஷன் 1, ஜியோட பொசிஷன் 7 and ஈயோட பொசிஷன் 5. இதை ஆட் பண்ணால் 29. The answer is option C. Next type of question பார்ப்போம். குக் என்பது பட்லர் எனவும், பட்லர் என்பது மேனேஜர் எனவும், மேனேஜர் என்பது டீச்சர் எனவும், டீச்சர் என்பது கிளர்க் எனவும், கிளர்க் என்பது பிரின்சிபல் எனவும் அழைக்கப்பட்டால் யார் வகுப்பில் பாடம் எடுப்பார்கள்? ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். யார் வகுப்பில் பாடம் எடுப்பார்கள்? Who will teach in a class? யூஸ்வலாக டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்க. பட் இந்த கொஸ்டினில் டீச்சர் என்பது கிளர்க் என அழைக்கப்படுகிறது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ, கிளர்க். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சங்கத மொழியில் ஒக்க பேர் என்பது ஃபைன் க்ளோத் எனப்படும். இந்த மெட்டாலிசா என்பது கிளியர் வாட்டர் எனப்படும். மற்றும் டேனாலிசா பெரு என்பது ஃபைன் கிளியர் வெதர் எனில் வெதர் என்பதை குறிக்கும் வார்த்தை என்ன? ஸோ இதை கண்டுபிடிக்க அவங்க கொடுத்துருக்க
வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். ஸோ வெதர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் காமனான வேர்ட்ஸ் எதுவும் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இதில் காமனாக இருக்க லெட்டர் பெரு. அதே மாதிரி அதோட வேல்யூவில் காமனாக இருக்க லெட்டர் ஃபைன். ஸோ பெரு இஸ் ஃபைன். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸில் காமனாக இருக்க வேர்ட் லீசா. அதே மாதிரி இங்கே காமனாக இருக்க வேர்ட் கிளியர். ஸோ லீசா இஸ் கிளியர். ஸோ இங்கே ஃபைன் கிளியர் வெதரில் ஃபைனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் பெரு. அண்ட் கிளியரோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, அது லீசா. ஸோ வெதரோட வேல்யூ டோனா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதுவும் லாஸ்ட் கொஷனுக்கு சிமிலரான கொஷின் தான். ஒரு சங்கத மொழியில் 123 என்பது பிரைட் லிட்டில் பாய், 145 என்பது டால் பிக் பாய் மற்றும் 637 என்பது பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர். அப்படின்னா பிரைட் எந்த எண்ணை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை எழுதிப்போம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்க இந்த சீரீஸில் இருக்க காமன் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சீரீஸில் காமனாக இருக்க நம்பர் 1. அதே மாதிரி இங்கே காமனாக இருக்க வேர்ட் பாய். ஸோ 1 இஸ் பாய். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சீரீஸில் காமனாக இருக்க நம்பர் 3. இங்கே காமனாக இருக்க வேர்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில். ஸோ 3 இஸ் லிட்டில். ஸோ நம்ம பிரைட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே லிட்டிலோட வேல்யூ 3 அண்ட் பாயோட வேல்யூ 1. அப்போ பிரைட்டோட வேல்யூ 2. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, 2. Thanks for watching guys. Subscribe to our channel for more videos.